நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் அகைன் கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் வச்சு எடிட் பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட் இமேஜ் ஆர் வீடியோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவே ஆட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கான சாங்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் சாங்காக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே ஆட் பண்ணிட்டேன். வீடியோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே 30 செகண்ட் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் கரெக்டாக சாங் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சாங்க்கான லிரிக்ஸ் என்ன வருமோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சாங்க்கான லிரிக்ஸை நான் வந்து டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே பார்த்திங்க அப்படின்னா அலைன் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து சென்டர் அலைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொபாட்டிக் ரெகுலரை கிளிக் பண்ணி என்ன ஃபாண்ட் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டோட லிங்க் வந்து ப்ராஜெக்ட் ஃபைலில் இருக்கும். ஸோ அதாவது ஃபாண்ட்டே இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபாண்ட்டோட கலர் ஃபாண்ட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 28 வந்து கொடுத்துருக்கேன். கலர் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டை டெக்ஸ்ட்டை வந்து லாஸ்ட்டு டியூரேஷன் வரையும் அதாவது பேக்ரவுண்ட் வீடியோ எவ்வளோ நேரத்துக்கு செட் பண்ணியிருக்குமோ அந்த டைமிங்க்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை நீங்கள் எந்த இடத்துல செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல செட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஷேடோ ஸ்ட்ரோக் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ஷேடோ ஆட் பண்ணுவோம். பட் இந்த வீடியோவில் அப்படி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அந்த பார்டர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக 4 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து 1 வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஷேடோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுல்லாக அதாவது 4 வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதே கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கம்மி பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் ஷேடோவோட வேல்யூ வந்து சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து 3 வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போது நீங்கள் வந்து சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல லிரிக்ஸ் வருது எந்தெந்த இடத்துல முடியுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த லிரிக்ஸை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எனக்கு 3 வேர்ட்ஸை பேராக வந்து ஆட் பண்ணுறதுனால சேம் டெக்ஸ்ட்டை அதாவது ஸ்ப்ளிட் பண்ண டெக்ஸ்ட்டை சைடில் இருக்கக்கூடிய அந்த குட்டி ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய அந்த செட் ஆஃப் லிரிக்ஸை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களோட லிரிக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ நான் எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் வேர்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் வேர்டு சேர்த்து ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து வேறு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சைஸ் வந்து 20 கொடுக்குறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு நம்ம டூப்ளிகேட் பண்ணதை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 ஃபாண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதாவது டவுன்லோட் ஃபைலில் இருக்கும். மறக்காமல் அந்த 2 ஃபாண்ட்டையும் அதாவது அலைட் மோஷனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம் இல்லையா. லிரிக்ஸ் எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நான் சிங்கிள் லிரிக்ஸோடு முடிச்சிடுறேன். ஸோ இப்போது அகைன் இதில் வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் சின்னதாக வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆட் பண்ண டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நான் எப்படி செலக்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் கலரில் மார்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் சைடில் பாருங்கள் சின்னதாக டைமண்ட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. அதான் கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங்கும் டெக்ஸ்ட்டோட மிடிலுக்கு கொஞ்சம் முன்னாடியும் இன்னும் ஒரு கீ ஃப்ரேம் மொத்தம் 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 0ல் ஆட் பண்ணக்கூடாது 0.1ல் வந்து ஆட் பண்ணோம். ஸோ மொத்தமாக 2 ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஆட் பண்ணிவிட்டு 2வது கீ ஃப்ரேமில் மட்டும் ஃபேஸோட வேல்யூ -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆங்கிள் இருக்கும். ஸோ ஆங்கிள் 0 இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ அதை வந்து 3.4 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 3.4 செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். ஸ்கேலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கேலை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எவ்வளோ வேல்யூ வந்து செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -81 வந்து செட் பண்ணோம்.
ஸோ அது வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அது செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுலையும் கை வைக்க தேவையில்ல. அப்படியே பொறுமையாக கீழே வாங்க. ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டுருக்கும். ஸோ இதை வந்து -1000 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ -1000 செட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய லேயர் அப்படின்றத வந்து காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே வரக்குள்ளே ஓவர்ஃபில் கலர் அப்படின்னு இருக்கும். அது வேணும்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, பட் இது தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் கீழே எரேஸ் இன் எரேஸ் அவுட் இருக்கும். ரெண்டுமே வந்து 100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ரேண்டம் ஆர்டர் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு சீட் அப்படின்றது 0ல் இருக்கும். அதை வந்து 0.07 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்க்கல ஒரு டெக்ஸ்ட்டாக உள்ளே உங்களுக்கு வந்து என்ட்ரு ஆகும் பேக் சைட்லேருந்து. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் வந்து அழகாக மாற்ற போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பிளர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளியராக உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அகைன் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, சைடில் பிளர் போங்க. பிளரில் பார்த்தீங்கன்னா கொசைன் பிளர் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேம் டெக்ஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபேஸில் 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்போம் பாருங்கள். அது வந்து மைல்டாக தெரியும். ஸோ அந்த கீ ஃப்ரேமுக்கு மேலேயே வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கீ ஃப்ரேம் ஃபேஸில் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த கீ ஃப்ரேம் மைல்டாக தெரியும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அகைன் வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், செகண்ட் கீ ஃப்ரேமில் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ வந்து 0 பண்ணிடும். 150 இருக்கும், அது வந்து 0 பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதாவது பிளர் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த எஃபெக்ட்டை கீழே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த லிரிக்ஸில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி உங்களோட டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் ப்ராஜெக்ட் ஃபைலில் இருக்கக்கூடிய கப்பல், அதாவது போட் ஷிப் இமேஜ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதோட இமேஜை டச் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு அதோட ஸ்கேல் சைஸ் எவ்வளோ வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, ஷிப் இமேஜ், அதோட டியூரேஷனை வந்து ஃபஸ்ட்டு 20 செகண்டுக்கு மட்டும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சேம் அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதையே என்ன பண்ணிக்கோங்க, சைடில் இருக்கக்கூடிய அந்த குட்டி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர்னு கொடுத்து இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு டூப்ளிகேட் பண்ண அந்த ஷிப் இமேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு டைம் டியூரேஷன் முடியுது இல்லையா, அங்கே வந்துட்டு மூவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கீ அனிமேஷன் ஆட் பண்ணி அந்த ஷிப்பை வந்து மூவ் பண்ண வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இது மாதிரி மூவ் பண்ணி ரைட் சைட் ஸ்க்ரீனில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனில் தான் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது லாஸ்ட்டாக ஆட் பண்ணோம்ல ரெண்டாவது கீ ஃப்ரேம், அதில் நான் எப்படி மூவ் பண்ணி லெஃப்ட் சைடு அந்த ஷிப்பு கொண்டு வரணும் அந்த மாதிரி நீங்களும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக மறையிற மாதிரி வைக்கக்கூடாது, லைட்டாக மறையிற மாதிரி தான் வைக்கணும். ஸோ இப்போ ரெண்டாவது டூப்ளிகேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஷிப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கேலில் போய்ட்டு என்ன வேல்யூ நீங்கள் வந்து செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷிப்போட சைஸ் பாருங்கள் ரொம்ப சின்னதாக வந்து மாறிடும். ஸோ இந்த அளவுக்கு சின்னதாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு தான் 115 வந்து செட் பண்ணணும். ஸோ 2 ஷிப்பும் ஒன்றா கிராஸ் ஆகிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேலே இன்னொன்று இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஷிப்பை நான் இப்போ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், குட்டி ஷிப்பை அந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஸ்டார்டிங்லேயும் இன்னொன்று எண்டுலேயும் ஆட் பண்ணிவிட்டு எண்டு கீ ஃப்ரேமில் ரைட் சைடு அந்த ஷிப்பை வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ரெண்டுமே வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகுக்குள்ளே இந்த இடத்துல தான் ரெண்டும் மீட் ஆகுது. மீட் ஆகுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கப்பல் வந்து பெரிய கப்பல் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன கப்பலை லாங் ப்ரெஸ் பண்ணி பெரிய கப்பல் கீழே லேயரை மூவ் பண்ணி வச்சுக்கணும். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் இருக்கக்கூடிய பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணுங்கள். என்ன பிஎன்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பசங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட இமேஜ் தான். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் இமேஜ். ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை உங்களோட விரலால் இது போல் ட்ராக் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கேல் வேல்யூ நீங்கள் எவ்வளோ வந்து செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து 459 ஸோ 459 வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா அக்யூரேட்டாக அது செட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆட் பண்ண பிஎன்ஜியோடைய டியூரேஷனை வந்து கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் வீடியோ இருக்கிற டியூரேஷனுக்கு.
ஸோ ஓகே, இப்போது எக்ஸ்பெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்னொரு வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், சின்னதாக மின்னல் வர்ற மாதிரி. ஸோ அந்த வீடியோ இப்படி தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஸ்கேல் ஆப்ஷனில் இப்படி போயிட்டு இந்த மாதிரி மேலே நான் எப்படி செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பாதி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலில் போயிட்டு லைட்டாக வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சைஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு லைட் அண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தண்டர் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ பாருங்கள் தெரியும். ஸோ இப்போது கரெக்டாக இல்லை, அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனுக்கு கொஞ்சம் மேலே வச்சிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட்டு மேலே அந்த மின்னல் எஃபெக்ட் வரும். ஓகேவா? ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பசங்களுக்கு கீழே லேயரை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. கடைசியாக இன்னும் ஒன்று வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மின்னல் வீடியோ இருக்குது இல்லையா, இது 4 செகண்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அகைன் இது இன்னும் ஒரு தடவை டூப்ளிகேட் பண்ணி கூட நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்எவர் அப்படின்னு டெக்ஸ்ட் இருந்துச்சு இல்லையா, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா லிரிக்ஸ்க்கு, அதே ஃபாண்ட்டே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் வந்து ஒயிட் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணிக்கிறேன், கீழே அந்த பசங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒன்றும் இன்னொன்று வந்து ரைட் சைடு ஒன்றும் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டோட டியூரேஷனை 30 செகண்டுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அகைன் சேம் டெக்ஸ்ட்டே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரைட் சைடு வந்து செட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த வேர்டை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்எவர் அப்படின்றதுலையே இந்த இடத்துல கூட உங்களோட சாங் லிரிக்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் இந்த வீடியோவை உங்களோட கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷன் கொடுத்து. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.